அடுத்த சம் பாருங்கள். 2 ஆனது 3க்கு எதிராகவும் 4 மற்றும் 6க்கு அருகிலும் இருந்தால் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 2ன்னு இருந்ததுன்னா 3க்கு எதிர். இப்போது இதுக்கு பின்னாடி 3, 4 மற்றும் 6க்கு அருகில் இந்த மாதிரி இருந்ததுன்னா பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1 ஆனது 5க்கு நேர் எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு எதிர் 3. இப்போ 1, 5 பக்கத்துலையும் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வராது. 4 ஆனது 5க்கு நேர் எதிரானது. இப்போது 4 இங்கே இருக்குன்னா நம்ம நார்மலாக இப்படி போட்டாலே இது பக்கத்தில் வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கிடையாது. சப்போஸ் நம்ம நம்பரை மாற்றி வச்சு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு திரும்ப செக் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 4 ஆனது 2 மற்றும் 6க்கு அடுத்துள்ள பக்கத்தில் உள்ளது. 4ங்கிறது 2 மற்றும் 6க்கு அடுத்த பக்கத்தில் வருது. ஆனால் இதை நம்ம எப்படி எழுதலாம்? இது மட்டும் வாய்ப்பான்னு பார்க்கலாமா? இப்போ 2 நம்ம இங்கே போட்டிருக்கோம், 4 இங்கே போட்டு இந்த இடத்துல, ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, 2 ஆனது 4க்கும் 3க்கு எதிர், 4 மற்றும் 6க்கு அருகில். இப்போ 2 இங்கே போட்டோம் அப்படின்னா 4 இந்த 6 இந்த பின் சைடு போடுறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் 6 போட்டாலுமே 2 வந்து 4க்கும் 6க்கும் இடையில இருக்குது. ஆனால் இங்கே வந்து 4க்கு ஆப்போசிட்டாக 6 இருக்குது. அப்போது இதுவும் வர வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி போடும்போது நமக்கு 4ங்கிறது 2க்கும் 6க்கும் அடுத்த பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி 4 வந்து இங்கே வச்சு 2 இந்த சைடு போட்டோம் அப்படின்னா 6 வந்து 4க்கு ஆப்போசிட்டாக போடவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இது வந்து வராது. அடுத்து பாருங்கள், 1 ஆனது 2 மற்றும் 3க்கு அடுத்த பக்கத்தில் உள்ளது. 2க்கு ஆப்போசிட் வந்து 3. 2க்கு ஆப்போசிட் 3ங்கும்போது இப்போ 1ங்கிற நம்பரை எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இது வரவே வராது. ஏன்னா 2க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 2 தான். அப்போங்கும்போது இந்த 1ங்கிறது தான் அடுத்த பக்கத்தில் இருக்கும். இப்போ 1க்கு ஆப்போசிட்டாக வந்து 2ம் வர வாய்ப்பு இல்லை, 1க்கு ஆப்போசிட்டாக 3ம் வர வாய்ப்பு இல்லை. அதனால் ஆப்ஷன் டி தான் சரி. கான்செப்ட் நல்லா புரிஞ்சு பாருங்கள்.